கருப்பு உளுந்தங்களி செய்கிறதுக்கு 1 கிலோ கருப்பு உளுந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பச்சரிசி இது மிஷினில் கொடுத்து பவுடராக திரித்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அடிக்கடி செய்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அல்லது மிக்சிலே நம்ம திரிக்கிறோம் அப்படின்னா 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தலையை தட்டுற அளவுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட மேல் பகுதியில் அந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்தாலும் போதும். அப்படி திரிச்ச அந்த மாவுக்கு 1 டம்ளர் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1 டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கணும். கருப்பட்டியில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை சூடாக்கி கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த தூசி அதுகளெல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த மாவில் 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை நல்லா கை விட்டு கரைச்சி எடுத்துக்கணும், கெட்டி இல்லாமல். அதுக்கு பிறகு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கெட்டியாக மாறிடும். நல்லா அப்படி கொதித்து வெந்து வரக்கூடிய அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டி பாகம் ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டி அது நல்லா கெட்டியாக வர்ற டைமிங்கில் எண்ணெய் விடணும். இந்த எண்ணெய் விடுறது 1 கப்பு மாவுக்கு ஒரு 1/2 கப் ஆயில் விடலாம். இதுவே ஃபஸ்ட்டு டைம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம், பசங்களுக்கு இப்போ தான் பழக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே கொடுக்கறது நல்லது. ஃபஸ்ட் டைம் ஆயில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் முதல்ல கம்மியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போக போக ஆயில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த களி செய்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். பொதுவாகவே இது போல் களி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வேண்டாம் அப்படி தான் சொல்லுவாங்க. முதல் முறையாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவும் ஆயில் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் போக அதோட பயன்கள் அதோட ஆரோக்கியத்தின் தன்மையவும் சொல்லும்போது இந்த களி நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. மாசத்துல 1 முறைனாலும் கண்டிப்பாக இந்த களி நம்ம வீட்டில் இருக்கிற அதுவும் பூப்படைஞ்ச அந்த பெண்களுக்கு அதுவும் பீரியட்ஸ் டைம் வர டைமிங்கில் எல்லாத்துலேயுமே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது.